நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து என்னக்கா மல்லி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம எங்கக்கா போனா, என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நம்ம விஜய் கேட்க, உடனே நம்ம ராஜேஸ்வரி பார்க்கணுமே என்ன சொல்றாங்க, அவளுக்கு கொழுப்பு அதிகமாச்சு, அவளுக்கு கொழுப்பு அதிகமாச்சு, அவ்வளவுதான் இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு சொன்னேன். அவன் ஓவரா சீன் போடுறாடா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்டுனே இருக்கேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் என்ன கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த கேட்குற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கூடாது. நான் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் போவோம், அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி கிளம்பிட்டாடா. ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு, எமர்ஜென்சின்னு ஓட்டடா, என்னன்னு கூட என்கிட்ட சொல்லறா. அந்த அளவுக்கு அவள் ஆளாக இருக்கா. அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா எல்லாம் வெண்பா கேஸ், இந்த கேஸ்ல தான்டா அவன் மாட்டு முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நம்ம ராஜேஸ்வரி வாய்க்கு வந்தபடி பேசினு இருக்காங்க. நம்ம விஜய் மனசுக்குள்ள எல்லாமே கேட்டதுலேருந்து எல்லாமே வெண்பா வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, அப்படி நடந்துச்சுப்பா, மல்லியம்மா ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கூனி குறி நிக்க வச்சாங்க. காசு கேட்டாங்க, இந்த மாதிரி 5 லட்சம் தேவைப்படுது, ஆப்ரேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ₹1 இல்ல, போய் எங்கன்னா பிச்சை எடுறி நாயே அப்படின்னு சொல்லிட்டு நூக்கி விட்டாங்க. வேற வழி தெரியாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேங்க நானும் அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதை வந்து ராஜேஸ்வரி கேட்கலான்னு போனா, ராஜேஸ்வரி இந்த மாதிரி ஒரு விட்ட போட நம்ம விஜய் எல்லாமே நல்லதுதான், இப்போதைக்கு நம்ம எதுவும் கேட்க வேணாம், கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அதுக்கான நேர காலம் வரும், அப்ப கேட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பொறுமையாவே இருக்காரு. பொறுமை கடலிலும் பெரிது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க. விஜய் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம மல்லி கொடுத்து வச்சிருக்கோங்க. மனசுக்குள்ள ஆசையும் மனசுக்குள்ள ரொம்பவே ஒரு ஏக்கத்தையும் வச்சுக்கிட்டு அதை வெளியவும் சொல்ல முடியாம கக்கவும் முடியாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பூட்டிட்டு இருக்காரு. மல்லிகிட்ட இதை எடுத்த உடனே நம்ம சொல்ல முடியாது, நீ இந்த வீட்டில் இருக்கணும் மல்லி, அதுக்காக நான் தான் பொய்யா அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரெடி பண்ணேன் அப்படின்ற உண்மையை சொல்லாம மனசுக்குள்ளவே அதை போட்டு அப்படியே சும்மா குறுகி அழுதுன்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்துடக்கூடாது. நம்ம விஜய்க்கு வந்துக்கிற மாதிரி கஷ்டம் சரி ஆனது ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நம்ம விஜய்க்கு இந்த கஷ்டம் தொடர்ந்து வருமானு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில கஷ்டம்னா வந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டத்தை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், எப்படி அது கூட ஃபைட் பண்ணி நம்ம முன்னாடி வரோம், அதுதாங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்து இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து இருக்க இந்த சமயத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அதான் ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நேரம் வராங்க. வந்து இதோ பாரு விஜய், இதுக்கு மேலாம் அவகிட்ட நான் என்ன எதுனால கேட்டுக்க மாட்டேன், அவன் எப்படி என்ன பாயிண்ட் போறான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கண்டிஷன் ஒரு இது இருக்கு, அது படி நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம விஜய் போயிட்டு காசு கொடுக்குறாரு. கரெக்டா நம்ம மல்லி கிட்ட கொடுக்குறாங்க. மல்லி இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க வந்து காசு வாங்கி நாங்க இது எப்படியான திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மாமனுக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் சும்மா விடுவேனா, என்னோட மாமா அவருக்கு நான் எதையும் பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு முடிஞ்சதை எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. பண்ணி அவரோட உயிரையும் காப்பாத்துறாரு. கையெடுத்து கும்பிட்றாங்க. இதோ பார் மல்லி, என்கிட்ட கேட்கறதுக்கு நீ என்னைக்குமே சங்கோச்சம் படாத, நான் எல்லாமே உனக்கு செய்வேன். மனசுக்குள்ள நம்ம மல்லி இருந்து, ஆமா உங்களுக்கு நான் இப்போ தேவை, அதனால எனக்கு சேவைக்கு நீங்க தேவை, அதனால மாற்றி நம்ம 2 பேரும் சேவை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சின்னு இருக்காங்க. நம்ம விஜயோட மனசுன்னா நம்ம மல்லி புரிஞ்சுக்கல. அது நம்ம மல்லியோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, விஜயோட மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் தன்னோட பாசத்தை நேரடியாக காட்டியாம மறைமுகமாக காட்டியிருந்திருக்காங்க. நம்ம அரவிந்த் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணது நான் தான் உண்மையாவே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மல்லியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்க முடியாது. ஏன் இப்போ வந்து நான் போலியா எங்கள் அக்கா கிட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன், வெண்பாவோட கேஸ் என்ன கண்டினியூ ஆகிக்குது, அதுக்காக தான் மல்லி அந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு காரணம் தான், மல்லி எனக்கு பிடிக்கும், மல்லி அந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால எதனா ஒன்று சொல்லி இந்த வீட்டில் வச்சுக்கணும், அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரணத்தை நான் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதும் இது அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஓ அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவே எடுத்து போயிட்டு மல்லி கிட்டையும் காட்டுறாங்க. மல்லி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மேல உசிரே வச்சுன்னு இருக்காரு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேன்றாரு. அவருக்குள்ளவே அந்த பாசத்தையும் எல்லாத்தையும் வச்சுன்னு அவருக்குள்ளே கூனி குறின்னு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்றாரு, பாசத்தை வெளிப்படையாக காட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, ஒரு சிலருக்கு ஒரு சில மைண்டு, இவருக்கு வந்து டக்குன்னு காட்ட முடியல, தான் அக்காவை மீறி எதுவும் ஒன்றும் செய்ய முடியல. அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் அக்காவை பார்த்துன்னு இருக்காரு. அப்படிப்பட்ட அக்கா கோச்சின் எங்க வீட்டை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இது எல்லாமே சகிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க, எல்லாமே இந்த கடவுளோட அருளால நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதா, இல்லை பிரச்சனைகள் பலவிதமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வராம இருக்காது. நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேருமே போதுங்க புது பிரச்சனைகளை புது வழியில உருவாக்கினே இருப்பாங்க. அவங்கள நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியாது. சொன்னா கேட்டவங்க கிட்ட சொல்லாங்க, இந்த மாதிரி கேட்காதவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் கிளிப்புள்ளிக்கு பாடம் படிச்சாலும் கீன்னு கத்தாம கூன்னு தான் கத்துமா, அதனால நம்ம சொல்லியும் யூஸ் இல்லை. அதனால அடுத்து
என்ன பண்ணலாம், அவங்களே பட்டு அழியிட்டும்னு சொல்லிட்டு தான் விட்டுருணும். நம்ம விஜய் இப்போதைக்கு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதும் அப்படி தான் விட்டுருக்காங்க. மல்லியை பற்றி என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கான நம்ம பதிலடி கொடுக்கணும்னா அது இப்படி தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண்கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா செய்யும். நன்றி, வணக்கம்.